வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி கேட்குறீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிஎஸ்கே மேட்ச்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு ஒன்று செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணுறேன். நல்ல காரசாரமான காடை 65 இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 பீஸ் காடை வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கின்னோட தான் இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் பீசஸ்லாம் போடல, அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இது மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், நல்ல திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காடையாக எடுத்து மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லா பீசஸ்லேயும் மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் எப்பயுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். காடை ஃப்ரை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண முடியாது, இந்த மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம காடையை போட்டுக்கலாம். ஒரே டைமில் நம்ம 2 பீசஸ் மட்டும் தான் ஃப்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி கடாயில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ரை ஆகி நல்லா வரும். உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் காடை கிடச்சிது தான் நீங்கள் 2-3 பீஸாக கட் பண்ணி போடலாம். எனக்கு கிடச்சது ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சு, ஸோ நான் அப்படியே போட்டுட்டேன். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரையாக வந்திருக்கல. இப்போது இதே மாதிரி இன்னொரு பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. 6 பீஸ் இருக்கிறதால நான் 3 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம எது கூட சாப்பிட்லான்னா, பிரியாணி செஞ்சால் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், பரோட்டா சால்னா கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம சும்மா ஸ்டார்டராக கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மசாலா எல்லா சைடும் நல்லா குக் ஆகுற வரைக்கும் இதை திருப்பி திருப்பி போடுங்க. வாவ், ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நம்ம சிக்கன் சாப்பிட்றத விட இது நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் அசத்துங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.